Welcome back to my channel. நான் உங்கள் ஜாகிர் ஹுசைன் கேரியர் கைடன்ஸ் குரு. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரவுண்ட் 1ல வந்து எந்த காலேஜுமே வந்து 100% சீட் ஃபுல் ஆகல. 25 பொசிஷன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாலும் 50% கூட ஃபுல் ஆகல. அதே மாதிரி 50வது பொசிஷன் பார்த்தாலும் வந்து 16-17% தான் ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாம் ப்ரூஃபோட. நம்மளுடைய வீடியோ வந்து எதுவுமே வந்து மேலோட்டமா இருக்காது, எல்லாமே ப்ரூஃபோட தான் பேசுவோம். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி நம்மகிட்ட வந்து அதிகமா வந்து சார் வந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஈவன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து சார் ரவுண்ட் 1க்கு எங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு பயந்தவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 காலங்களுக்கு சார் எங்களுக்கு காலேஜில் சீட் கிடைக்குமான்னு நினைச்சவங்களுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. அதுல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சார் இந்த அனாலிசிஸ்லாம் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. போன வருஷம் வேகன்சி லிஸ்ட் எப்பவுமே வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்டும் முடிய முடிய எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 1 சொல்லி வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க, எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 2 சொல்லி வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓப்பனாவே என்னது இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் பார்த்தோன்னே எந்தெந்த காலேஜில் சீட் இருக்கும்னு அவங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடலாம். சார் அப்போ வந்து எந்த காலேஜில் சீட்டு குறைஞ்சிருக்குன்னா இனிஷியலா ஒரு வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க. ரவுண்ட் 1ல வந்து சீட் எடுத்த பிறகு எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 1 என்னது சீட் எடுத்த பிறகு இருக்கிறது தான் வந்து என்னது ரவுண்ட் 2க்கு. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி சார் காலேஜ் ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு காலேஜில் வந்து இப்போ நீங்க ரவுண்ட் 2ன்னு எடுத்துக்கோங்க. அந்த வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் 2 பிடிஎஃப்பும் தரேன். 2024ல ஜெனரல் அகாடமிக்ல இனிஷியல் வேகன்சியோட எத்தனை சீட் இருந்துச்சுக்கான பிடிஎஃப்பும் வைக்கிறேன். அதே மாதிரி ரவுண்ட் 1 முடிஞ்சவன எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 1 முடிஞ்சவன எத்தனை சீட் ஃபில் ஆச்சு ரிமைனிங் சீட் இருக்கும் அதுவும் வைக்கிறேன். இதுல வந்து ரவுண்ட் 1 நான் ரவுண்ட் 2 ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்துக்கலாம். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சுக்கலாம்னா, ஆஹா இத்தனை காலேஜ்ல வந்து சீட் எல்லாம் காலியா இருந்திருக்கு, அதனால எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 1ல வந்து இத்தனை சீட் இருக்கு இந்த காலேஜ்ல நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்கலாம்னு அவங்களும் பிளான் பண்ணிக்கலாம். சிம்பிள். இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணா ஒவ்வொரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டும் நீங்க ஓசியில இருந்தீங்கன்னா ஓசி இதை மட்டும் பார்க்கணும். இப்ப பிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஓசியில எத்தனை சீட் இருக்கு பிளஸ் பிசில எத்தனை சீட் இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி தான் உங்களுடைய சீட். ஏன்னா ஓசியில வந்து பிசி கேண்டிடேட் சீட் எடுக்கலாம்ல. அதே மாதிரி ஒரு எம்பிசி கேண்டிடேட்னா வந்து எம்பிசில எத்தனை சீட் இருக்கு போக வந்து ஓசியில ஏதாவது சீட் ரிமைனிங் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சீட்டு தான் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ நிறைய காலேஜஸ் வந்து எல்லாத்தோட கனவு. சென்னையில வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து போன் பண்ணி நாங்க 185க்கு அந்த ஆஃபர் தரோம், 180க்கு இந்த ஆஃபர் தரோம், 190க்கு இந்த ஆஃபர் தரோம்னு ஒரு சில காலேஜ் வந்து நிறைய ப்ரமோஷன் பண்றாங்க. ஏன்னா அந்த ஏன் ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா ரவுண்ட் 1 முடிவுலயே அந்த காலேஜ்ல சீட் எல்லாம் காலியா இருந்தது. புரியுதா? சோ அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு மக்களை வந்து ஒரு ஃபீஸ் ஆஃபர் கொடுத்து இழுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ இந்த சீட் ஆஃபர் கொடுத்து வந்து நீங்க அந்த காலேஜை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாமா அக்செப்ட் பண்ண கூடாதான்னு உங்களுடைய பைனான்சியல் கிரைசிஸ்ல விட்டுறேன். சோ முடிஞ்சவரை ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸ்க்கெல்லாம் மயங்காம உங்க நல்ல மார்க்குக்கு நல்ல காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைங்க. இல்ல சார் உண்மையிலேயே நான் பைனான்சியல் லெவல்ல இருக்கேன்னா அவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆனா நிறைய காலேஜஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஃபீஸ் ஆஃபர் கொடுத்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க ஓகே சார் நாங்க தரோம்னா சாய்ஸ்ல வந்து எங்க காலேஜ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் 3 வைக்கணும். ஏன்னா அந்த காலேஜ் வந்து ரவுண்ட் 1லயே அவ்வளவு காலியா இருந்திருக்கு, அதனால வந்து நீங்க எங்களுக்கு ரவுண்ட்ல வந்து நீங்க வைக்கணும்னு சொல்றாங்க. அது எந்த காலேஜ் எப்படி அவங்க மார்க்கெட் பண்றாங்கன்னு வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த காலேஜ் வந்து நான் அந்த இந்த பின்னாடி வீடியோ வருது, நான் யதார்த்தமா அந்த மூவ் பண்ணும்போது ஒரு காலேஜ் வந்துச்சு இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு சென்னையில வந்து எஸ்ல ஆரம்பிக்கிறது. போனோடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆகா சரி நம்ம அந்த காலேஜ் வேகன்சி பார்த்தோம்னா எல்லா ரவுண்ட்லயும் அந்த காலேஜ்ல வந்து சீட்டு காலியா தான் இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அவங்க என்ன செய்யறாங்க மயக்கமா ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன சீட்டு வேக்கன்ட் இருந்துச்சுன்னு பார்ப்போம். வெல்கம் மை சேனல். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதாவது ரவுண்ட் 1ல வந்து எந்த காலேஜுமே வந்து 100% சீட் ஃபுல் ஆகலை. டாப் 25th பிளேஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 50% கூட ஃபுல் ஆகலை. 50th ரேங்க்கு
அந்த காலேஜோட இதை பார்த்தோம்னா 16% தான் ஃபுல் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக சார் ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க சார். ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்ம அந்த வீடியோ போட்டோம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்க ஆனது ரொம்ப சந்தோஷம். பட் அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து வலு சேர்க்குற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து ஜென்யூன் டேட்டா கொடுத்தது இந்த இன்னும் அவங்க ஊர்ஜித் பண்ணுற மாதிரி போன வருஷம் 2024 நம்ம டேட்டா அந்த பெர்சன்டேஜ் சொன்னோம்ல, அதுக்கான உண்மையான வேக்கன்சி லிஸ்ட்டு ஒவ்வொரு காலேஜ்லையும் எத்தனை சீட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்கா? நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பட் ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து அகாடமிக்கு ஜென்ரலில் இருக்கிறதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இது பண்ணுறேன். இதை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆகணும்னு தெரியும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம ஒரு ரேண்டமாக வந்து என்ன செய்கிறோம்னா, இந்த எம்ஐடி கேம்பஸில் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சவனை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே நான் பண்ணியிருக்கேன். ஓசியில் சீட் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் பிசியில் 9, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 9, எஸ்சியில் 7, எஸ்சிஏல 2 இந்த மாதிரி இருக்குல்ல. அந்தந்த கம்யூனிட்டிக்காரவங்களுக்குலாம் வந்து போன வருஷம் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சவொன்னே எம்ஐடியில் ரப்பர் டெக்னாலஜி இருந்திருக்கு சார். அது மற்ற காலேஜிலலாம் எப்படி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து அதுக்கு அடுத்தாப்புல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இதில் வந்து ஈவன் நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து ஓசியில் 10, பிசியில் 15 இருக்குது. இப்போ ஒரு பிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சீட் வந்து இந்த ஓசி சீட்டையும் ஆட் பண்ணிக்கணும். 10 + 15 இந்த 25 சீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா அவங்களுக்கு என்ன ஆகணும்? நல்லா பாருங்கள், இந்த 10 சீட் இருக்கா, ஓசியில் இருக்கிற 10 சீட்டும் இந்த 15 சீட்டுன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸு? அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎல்ல வந்து ஏஎம்எல்ல உங்களுக்கு 25 சீட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே இது பிசிஎம் கேண்டிடேட் இருந்தால் அவங்க என்ன நினைக்கணும்னா, இந்த ஓசியில் 10ம் பிசிஎம்ல எத்தனை 2 12 சீட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி எம்பிசியில் 11 இருக்குது. அந்த 11ஓட எதை ஆட் பண்ணணும்? அந்த ஓசியில் இருக்கிற சீட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா ஓசினா வந்து எல்லா கம்யூனிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த வேக்கன்சி சீட்டை வச்சு நீங்கள் எல்லா காலேஜுமே வந்து நம்ம இது பண்ணலாம். சும்மா இப்போ நான் ரேண்டமாக வந்து நான் ஒரு காலேஜை வந்து உங்களுக்கு நான் இந்த பிரத்யூஷான்னு இருக்குது தம்பி, நான் எந்த காலேஜும் இல்லை, ரேண்டமாக நிப்பாட்டினது தான். இந்த பிரத்யூஷா காலேஜில் பாருங்கள், ஐடியில் வந்து நம்ம ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஓசியில் 7 சீட் இருக்குது, பிசியில் 7 இருக்குது, 9 + 7 அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 16 சீட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கீழே வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டியில் ஓசியில் 7. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், எம்பிசியில் பாருங்கள் 6 இருக்குது. இந்த 7 + 6 13 சீட்டாக இங்கே வாய்ப்பு இருக்குன்னு இப்படி தான் வந்து நம்ம வேக்கன்சி லிஸ்ட்டு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து தான் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். போன வருஷம் வந்து எல்லா காலேஜ்லையும் இந்த காலேஜை பாருங்கள், ஏதோ நிறையா சீட்ஸ் இருக்குது. பனிமலர், இப்போ பனிமலர்னு ஒரு காலேஜில் வந்து நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்தோட விருப்பமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். பனிமலரில் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சவொடனே ஓசியிலே 82 சீட் காலியாக இருந்திருக்கு. பிசியில் 115. அடே எங்கள் அப்பா, 82 + 115 ஆல்மோஸ்ட் 200 சீட்டு கிடக்க. என்ன 197 சீட்டு வந்து என்னது ரவுண்டு 1 முடிஞ்ச பிறகு வேக்கன்ட் இருக்குது. அங்கே இசிஇ பாருங்கள் 65 + இப்போ என்னது எஸ்சியை பார்க்கலாமா 32 சீட்டு, 65 + 32 இந்த 2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன செய்யணும். இப்போ பாருங்கள் பனிமலர் வந்து ஒரு பெரிய காலேஜ், இங்கே உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் இப்படி தான் வந்து இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளோ சவிதா வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அதே சவிதாவில் நல்லா பாருங்கள், பயோமெடிக்கலில் வந்து ஓசியில் 11. எப்போ ஓசியில் சீட்ஸ்லாம் காலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது கண்டிப்பாக கிடைக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த அதே வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜே வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த காலேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் அதே காலேஜில் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சோன்னே பாருங்கள், ஏடிஎஸ்ஏ வந்து என்னது ஓசியில் 3 47 சீட்டு பிசிலே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 47 சீட்டு பிசிலே அப்படின்னா 3 + 47 50 சீட்டு 179க்கு கீழே போன வருஷம் கிடச்சிருக்குன்னா இந்த தடவை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கும். இன்னொன்று ஏஎம்எல் ஓசிலே பாருங்கள் 26 சீட்டு. ஒவ்வொரு கமிட்டிலையும் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்துருக்குங்க.
ஸோ அதனால் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து, ஏன்னா இப்போ சவிதா தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நம்ம காலேஜில் அந்த ஃபீஸ் ஃப்ரீ இந்த ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கான பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கிறனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓ நம்ம காலேஜில் வந்து சீட்டை ஃபில் பண்ணணும், நம்ம ஃபில் பண்ணணும்னு. இந்த பார்த்துங்க ஈசி பார்த்தீங்கன்னா அதே சவிதாவில் வந்து ஓசியில் 24-47. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து ரவுண்ட் ஒன் முடிஞ்சோன்னே காலியாக இருந்திருக்கு. ஸோ இதே பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தைரியமாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து தைரியமாக இருங்க. நீங்கள் பார்க்குறதோட வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 15 கட் ஆஃப் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் 170 இருந்தீங்கன்னா போன வருஷம் 155 ரேஞ்சில் என்னென்ன காலேஜ் சீட் கிடச்சிச்சுன்னா பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டியில் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணிங்கன்னா இங்கே நாட் அலாட்டட் வராமல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணுமா கால் பண்ணலாம். சாய்ஸ் லிஸ்ட் விஷயமா நீங்கள் எப்போ வேணுமா என்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு லிமிட்டட் ஆளுகளுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி யார் வேணுமாலும் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சாய்ஸ் லிஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.